ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ரோஜர் நியூஸ்க்கு எல்லாரும் வரவேற்கிறேன். சரி, நம்மளோட ஹவு டு ரைட் த பைக் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் செம்ம ரீச்சுங்க. நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க, நிறைய பேருக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சது, நிறைய பேர்த்தோட டவுட்ஸ் கிளியர் பண்ண முடிஞ்சது. ஸோ கொஸ்டின்ஸ் கேட்டவங்க நிறைய பேர் கேட்ட அடுத்த ரெக்வஸ்ட் பண்ண அடுத்த வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹில்ஸில் எப்படி ப்ரோ வண்டி ஓட்டுறது, ரொம்ப கஷ்டமா அப்படின்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, ரைடிங் வந்து கஷ்டமான விஷயமே இல்லை. ஆனால் வந்து நீங்கள் எப்போ நல்லா ரைடர் ஆவீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிம்பிள் மந்த்ரா அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஹில் செக்ஷனில் இருக்கோம், வால்பாறை காட்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கோம். ஸோ 2-3 பெண்ட் ஏறிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்வலாக நான் வர பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோ அதுக்கு தான். ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் ஹில் செக்ஷனில் ஏற்றும் போது என்ன விஷயம் பண்ணணுன்னா, தயவு செஞ்சு உங்கள் வண்டியோட டயர் ப்ரெஷர் இருக்குது இல்லையா, ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டயர் ப்ரெஷர் வந்து நீங்கள் யூஸ்வலாக இருக்கிறத விட ஒரு 2 PSI இல்லை 3 PSI வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு 29 வைக்கிறீங்க அப்படின்னா 27 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரியரில் 30 வைக்கிறீங்க அப்படின்னா வந்து 27, 28 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் அந்த டயர் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரோட் குரூப் இன்னும் நல்லாயிருக்கும். அது மெயினாக இந்த மாதிரி வெட் கண்டிஷன்ஸில் இந்த மாதிரி பெட் சர்ஃபேசஸ் இந்த மாதிரி வந்து ரொம்ப ட்ராக்ஷன் கம்மியாக இருக்கிற ரோட்ஸ்லாம் வந்து உங்களால் ஈஸியாக ஓட்ட முடியும். ஓகேவா? ஸோ எல்லோரும் வந்து ஹில்ஸில் வந்து ஓட்டும்போது, மவுண்டனில் நீங்கள் கிளைம் பண்ணும்போது மெயினாக ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிற விஷயம் எதுனா, மெயினாக என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது எப்படி ஏறும்போது ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் என்ன பண்ணுறது. ஸோ அதான் வந்து எல்லாத்தோட பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு அடுத்த பெட்டில் காமிக்கிறேன். எப்போவுமே வந்து உங்கள் லேனை மெயின்டைன் பண்ணுங்கள். பட் இந்த ஒயிட் லைன் இருக்கு இல்லையா, ஸோ ஒயிட் லைனுக்கும் இந்த ஒரு ஒயிட் லைன், இந்த ஒயிட் லைன் இல்லைனா ஒரு இமேஜினரி லைன் போகிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே ஓட்டணும். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு க்ளோஸாக ஓட்டுங்க, பட் ஸ்டில் நாட் டூ க்ளோஸ். சரிங்களா? பிகாஸ் ஆப்போசிட்டில் ஒரு தப்பாக லைன் மாறி உள்ளே வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஸ்பேஸ் இருக்காது. ஸோ ரொம்ப பக்கத்தில் ஓட்டாதீங்க, ஆல்சோ சென்ட்ரல் லைனுக்கு பக்கத்தில் ஓட்டாதீங்க. ஸோ ரெண்டுக்கு நடுவில் ஓட்டுங்க. ஸோ அதான் வந்து உங்களுக்கு எப்போவுமே சேஃபான லைன். சரிங்களா? ஸோ எந்த கியரில் ப்ரோ வந்து ஹில்ஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் அண்ட் தேர்ட் மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து சிங்கிள்ஸில் போனீங்கன்னா மோஸ்ட்லி செகண்ட் அண்ட் தேர்ட் நீங்கள் எடுக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் செகண்ட் தேர்ட் நீங்கள் எடுக்கும்போது வந்து இட் வில் பி அ லாட் யூஸ்ஃபுல். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கிருந்து வியூ டேம், ஆலியா டேம், பியூட்டிஃபுல்லான டேம். ஸோ அதான் மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். ஓகேங்களா? அதுதான் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். மற்ற கியர்ஸ் வந்து உங்களுக்கு தேவையில்லை. பிகாஸ் இந்த 3 கியர் தான் வந்து உங்களுக்கு ட்ராக்ஷன் கொடுக்கும். சரிங்களா? அதாவது ரோட் க்ரிப்பை கொடுக்கும் இந்த பர்டிகுலர் கண்டிஷன்ஸில். சரியா? வாவ், பியூட்டி இல்லை, ஆல்மோஸ்ட் ஃபுல் கெப்பாசிட்டியில் இருக்குது ஆலியா டேம். ஸோ அதே மாதிரி நீங்கள் எப்போ ஹார்ன் அடிக்கணும், எல்லா டைம் அடிக்காதீங்க தயவு செஞ்சு. பிகாஸ் வைல்ட் அனிமல்ஸ்க்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ எந்தெந்த செக்ஷன்ஸில் அடிக்கணும் அப்படின்னு தொடர்பு அடிங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்கிறேன், இப்போ நான் வந்து இது ஏற போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஏறதுக்கு முன்னாடி அந்த மிரர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கான்கேவ் மிரர் வந்து பார்த்துப்பேன் ஏதாச்சும் வண்டி வருதான்னு. ஸோ வண்டி வராதப்போ இப்போ நான் செகண்ட் கியரில் தான் இருக்கேன். ஸோ கியர் மாற்றிட்டு I'm just rolling the throttle, அவ்வளோதான். நீங்கள் வந்து டோன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணி எந்த கியரில் போடுறீங்க அந்த கியர் போட்டுட்டு கார்னர் எடுக்கும்போது கார்னருக்கு முன்னாடியே வந்து நீங்கள் அக்சலேட் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து வந்தால் தான் வந்து உங்களுக்கு ட்ராக்ஷன் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் தப்பாக நடக்கும்போது வந்து யூ ஹாவ் டைம் டு ரீதிங்க். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து தேர்ட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து அகெயின் நான் செகண்ட் போட்டிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி. இது வந்து மெயினாக வந்து உங்களுக்கு மழை பெய்கிற கண்டிஷன்ஸ்லாம் வந்து உங்கள் டயர் சுமாரான கண்டிஷனில் தான் இருக்குது. அப்படின்ற போது டயர் கண்டிஷன் நல்லா இருக்க ரொம்ப முக்கியங்க ஹில்ஸில் ஓட்டும் போது. ஸோ அதை வந்து எப்போவுமே வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க. பிகாஸ் மோர் ட்ராக்ஷன் நீங்கள் வந்து நல்லா வண்டியை வந்து நல்லா ஃபீல் பண்ணி ஓட்டலாம், ஆக்சிடென்ட்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். சரியா? ஸோ எப்போவுமே வந்து கார்னரில் ஓவர்டேக் எடுக்காதீங்க. ஓகேவா? ஸோ அங்கேயே ஒரு பிளைண்ட் கார்னர் இருக்குது. ஸோ பிளைண்ட் கார்னரில் எப்போவுமே ஓவர்டேக் இருக்காதீங்க. எனிதிங் குட் கோ ராங். சரிங்களா? ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் ஹில்ஸில் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை அவசியங்க, புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி முன்னாடி ஒரு வண்டி போச்சுன்னா கொஞ்சமாச்சும் கேப் விட்டு ஓட்டுங்க, ரொம்ப பக்கத்தில் ஓட்டாதீங்க. பிகாஸ் நல்ல ஒரு ஸ்லோப்பியான செக்ஷன்ஸில் போய் நிறுத்திட்டான்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சமாச்சும் பின்னாடி வரணும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரும்போது உங்களுக்கு பின்னாடி டிராஃபிக் இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு திருப்புறதுக்கு கஷ்டம். நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து மூவ் ஆகிறதுக்கு கஷ்டம். பிகாஸ் உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்காது ஹில்ஸில் ஓட்டும்போது.
ஸோ இப்போ இன்னும் நான் ஓவர்டேக் பண்ணல, பிகாஸ் அங்கேயே எனக்கு ஒரு பிளைண்ட் கார்னர் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கார்னர் முடியிறதுக்கு முன்னாடியே ஹெட் கண் எப்போவுமே இங்கே வந்து முன்னாடி அடுத்து என்ன கார்னர் இருக்குது அதை தான் பார்க்கணும், நீங்கள் வண்டியை பார்க்கக்கூடாது. ஓகேவா? அப்போ தான் அவனால் திங்க் பண்ண முடியும் அடுத்த என்ன மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எனக்கு ஸ்பேஸ் இருக்குது, அவ்வளோதான். த்ராட்டில் செகண்ட் கியர் த்ராட்டில், ஏன்னா ஜஸ்ட் மூவ் ஆன். சரிங்களா? 500 meters above sea level. இப்போ தான் கொஞ்சம் கோல்டு கிக்கின் ஆகுது. ஆல்ரெடி கோல்டு தான், பட் இன்னும் வால்பாறை லெவல் கோல்டு இப்போ தான் கிக்கின் ஆகுது. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா பெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ பெண்ட் அங்கே இருக்குது. ஸோ மேலேயும் பார்க்குறேன், எனக்கு வந்து டைம் கிடைக்கும்போது மேலேயும் பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு முன்னாடி வந்து அந்த மிரர் பார்க்குறேன். இப்போ நான் வந்து செகண்ட் கியரில் இருக்கேன். நான் வந்து கார்னர் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. நான் வந்து ஆக்சலேட் மட்டும்தான் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஆக்சலேட் பண்ணும்போது கண்ணு எங்கே இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு கண்ணு முன்னாடி இல்லை, அந்த கார்னரோட எக்ஸிட்டில் இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் திருப்பும் போது ஆப்போசிட்டில் பஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இப்போ ஏறுறேன், ஆப்போசிட்டில் பஸ் வருது, அவங்க திருப்பறக்கு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் முன்னாடியே ஸ்லோ பண்ணிக்கோங்க. லெட் தம் கோ. சரியா? இப்போ வந்து ஹார்ன் பண்ணிட்டேன், செகண்ட் கியரில் தான் இருக்கேன். ஜஸ்ட் நான் என் கண்ணு பார்த்தீங்கன்னா அந்த சைடு மூவ் ஆகுது. ஸோ மூவ் ஆகிட்டு நான் செகண்ட் கியரில் அப்படியே மூவ் பண்ணுறேன் ரைஸாக. ஸோ நான் ஆக்சுவலி ஸ்லோவாக தான் எடுத்தேன், பட் ஸ்டில் ஐ குட் டேக் இட். ஸோ ஒவ்வொருத்தர் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ், அதோட வண்டியோட பவர் அண்ட் டார்க் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ யூ கேன் டூ தேட் இன் தேட் பர்டிகுலர் அந்த ஒரு ஆர்பிஎம் ரேஞ்சில் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்க்குறேன். ஓகேவா? புரியுதா? ரைட் சைடில் நான் பார்க்குறேன். ஸோ பார்க்கும்போது எனக்கு வருதான்னு தெரியுது. ஸோ நான் வந்து கார்னர் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ரியாக்ட் பண்ணிடுறேன். ஸோ ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு டைம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ எப்போவுமே வந்து ஐஸ் நீங்கள் எங்கே பார்க்குறீங்க? இப்போ நான் வந்து இங்கே பார்க்கல, நான் வந்து அங்கே பார்க்குறேன். ஓகேவா? ஸோ மேலே ஒரு வண்டி வருது. ஓகேவா? இப்போ நான் எங்கே பார்க்குறேன்? இப்போ நான் வந்து கரெக்டாக இந்த கார்னரோட எக்ஸிட்டில் பார்க்குறேன். ஏதாச்சும் வண்டி வருதா? அப்புறம் மேலேயும் பார்க்குறேன். பிகாஸ் என்னால் பார்க்க முடியும், எனக்கு வியூக்கு இருக்குது. சரியா? ஸோ இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நான் தேர்ட் கியர்லேருந்து செகண்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஷிஃப்ட் பண்ணிட்டு அப்படியே நான் வந்து ப்ரோக்ரெசிவாக த்ராட்டில் கொடுக்குறேன். சிம்பிள் ஆஸ் தட். அவ்வளோதான். சிம்பிளாக நான் த்ராட்டில் கொடுக்குறேன், வண்டி வந்து முன்னாடி மூவ் ஆகுது. ஓகேவா? இவ்வளோ தான். ரொம்ப வந்து நீங்கள் டிஃபிகல்ட்டாக யார் வந்து கார்னர்ஸில் விழுவாங்க அப்படின்னு தெரியும். அப்படின்னா வந்து கார்னர்ஸ் எடுக்கும்போது கிளச்சு பிடிக்கிறவங்க, அப்போ உங்களுக்கு ட்ராக்ஷனே இருக்காது. அப்போ ரொம்ப மோசமான கான்சிக்வன்சஸ் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அப்படி தெரிஞ்சு பண்ணாதீங்க. எப்பவுமே கார்னருக்கு முன்னாடி பிரேக் பண்ணிக்கோங்க. பிரேக் பண்ணி கிளச் பிடிச்சி நீங்கள் வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கியருக்கு நீங்கள் டவுன் ஷிஃப்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஏறுங்க. ஓகேவா? சரிங்களா? 7th பெண்ட் ஏறிக்கிட்டு இருக்கோம் அவுட் ஆஃப் 40. ஸோ செகண்ட் கியரில் இருக்கேன். அங்கே பார்க்குறேன் எதுவும் இல்லை. ஸோ நான் அப்படியே வந்து திருப்புறேன். ஓகேவா? அதே மாதிரி எனக்கு திருப்பும் போது ஜஸ்ட் உங்களோட சைட் ஆஃப் த டாமாக்கில் வந்து நீங்கள் கண்ணு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் முன்னாடி பார்க்குறேன், முன்னாடி எந்த வண்டியும் இல்லை. ஸோ இப்போ நான் அந்த ஸ்விஃப்ட்டை ஓவர்டேக் பண்ணலாம், பிகாஸ் எனக்கு தெரியும் முன்னாடி எந்த வண்டி வரல அப்படின்ட்டு. ஸோ எப்பவுமே வாட்ச் அ ஹெட். நீங்கள் வந்து உங்கள் கண்ணு வந்து முன்னாடி தான் இருக்கணும். ஸோ இப்போ நான் செகண்ட் கியரில் இருக்கேன். ஸோ இப்போ நான் அந்த மிரர் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் கியர்லேயே எடுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கியரே நான் போட்டு எடுக்கிறேன். இப்போ நான் செகண்ட் கியர் மாற்றிட்டேன், பிகாஸ் எனக்கு வந்து எந்த ப்ரெஷரும் இல்லை. பின்னாடி எந்த வண்டியில், முன்னாடி எந்த வண்டியும் இல்லை. ஸோ ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஓவர்டேக் பண்ணலாம், பிகாஸ் எனக்கு வந்து முன்னாடி 2 வண்டிக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்குது. மறுபடியும் நான் ஓவர்டேக் பண்ண முடியும், பிகாஸ் வந்து எனக்கு இன்னும் ஸ்பேஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து கவுண்டர் ஸ்டீரிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கவுண்டர் ஸ்டீரிங்னா வந்து இப்போ நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு திருப்பிங்கன்னா லைட்டாக டில்ட் பண்ணி திருப்புறது. ஓகேவா? நீங்கள் ரைட் சைடு திருப்பிங்கன்னா லெஃப்ட் சைடு லைட்டாக டில்ட் பண்ணி திருப்புறது. கவுண்டர் ஸ்டீரிங் இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிளாங்க் இதில் உங்களுக்கு வந்து அந்த மிரர்ஸே வந்து உடச்சிட்டாங்க. ஸோ லெஃப்ட்டில் லைட்டாக டில் பண்ணி வந்து உங்களுக்கு ரைட் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் ரைட்லேயும் பார்த்துட்டேன். ஸோ எந்த வண்டியும் வரல. ஸோ என்னால் கான்ஃபிடென்ட்டாக எடுக்க முடியும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ ஹில் ரைடிங் இஸ் ஈஸி, பட் வந்து நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும். ஆல்சோ வந்து உங்களுக்கு பைக் லாரிஸ் இல்லை வந்து பஸ் ஆகட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் இண்டிகேட்டர் போடுவாங்க. நீங்கள் பின்னாடி போயிட்டுருக்கீங்க, முன்னாடி போயிட்டுருக்குன்னா ரைட் இண்டிகேட்டர் போடும்போது வந்து உங்களுக்கு அவங்க வழி விடுறாங்க அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நீங்கள் அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சிலர் வந்து கை காமிப்பாங்க, சிலர் வந்து வழி விடுற மாதிரியும் பண்ணுவாங்க. அப்போ சிலர் வந்து திருப்பும் போது நடுவில் ஸ்பேஸ் இருக்கும், உள்ள ஓரமாக போய் திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இங்கே உள்ள ஸ்பேஸ் இருக்கும்போது நீங்கள் வந்து திருப்பிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் டோன் எடுக்கும்போது நீங்கள் வந்து கார்னர் என்ட்ரியிலேருந்து எக்ஸிட் நீங்கள் டைம் வந்து ரொம்ப க்ரூஷியலாக வந்து நீங்கள் வந்து க்ரூஷியல் பாயிண்ட் எடுக்கக்கூடாது. இப்போ வரையாடு எல்லாமே இருக்குது, ரொம்ப க்ரூஷியல். இப்போ பஸ் வருது பார்த்தீங்களா? ஸோ நான் இங்கேயே
ஸ்லோப் இருக்கிறேன். ஸோ விச் இஸ் பெட்டர் பிகாஸ் இட்ஸ் அ பஸ். ஓகேவா? ஸோ எப்போவுமே வந்து அதில் எனக்கு இங்கே ஸ்பேஸ் இருக்குது, நான் அங்கே சைடில் கூட வந்து நிற்கலாம். பட் எனக்கு அங்கே டைம் இல்லை. ஸோ நான் வந்து அப்படியே போகிறேன். ஸோ அப்படியே நான் மேலே போகிறேன். ஓகேவா? ஸோ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான விஷயம் தான், ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டதுலாம் சாப்பிட்ருக்கு. ஸோ இப்போ நான் செகண்ட் கியரில் தான் இருக்கேன், என்னால் வந்து எடுக்க முடியும். ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து ஸ்லோ ஸ்பீட்ஸில் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ட்டு. அப்படி நீங்கள் எடுக்க முடியலன்னா கொஞ்சம் லைட்டாக கிளச்சை வந்து ஃபுல்லாக விடாமல் நீங்கள் வந்து லைட்டாக கிளச்சை உள்ள டிப் பண்ணி விட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் வண்டி அப்போ ஆஃப் ஆகாது. நீங்கள் வந்து இன் கியரில் தான் இருப்பீங்க. ஸோ லாரி வருது. ஸோ எப்பவுமே லாரி வந்து பெரிய ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸாக இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் நின்றுக்கோங்க. யா, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 30th பெண்ட் யூஷுவலாக இங்கேருந்து நான் ஃபோட்டோஸ் எடுப்பேன், திருப்பி வரும்போது எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டுக்காக நான் என்ன சொல்கிறது, அக்ரெசிவாலாம் ஓட்டலை. இன்றைக்கி நான் வந்து எந்த விதமான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலை. ஜஸ்ட் ரைடிங், அவ்வளோதான். உங்களுக்கு நீங்கள் வந்து இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும், நீங்கள் வந்து ஹில்ஸில் நல்லா ரைட் பண்ணலாங்க. சரிங்களா? நான் வந்து இன்னும் கொஞ்சம் வைடாகவும் எடுக்கலாம். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு பழகும்போது கொஞ்சம் க்ளோஸாக, அதாவது முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் கார்னர் வந்து நீங்கள் டேம் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து உங்கள் ட்ரேடிங் ஐடியாஸை வந்து நீங்கள் அதிகம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெயிட் பண்ணி போங்க. எப்போ கொஞ்சம் பொறுமை வேணுங்க ஹில்ஸில் ஓட்டுறதுனா. இப்போ நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ த அமௌண்ட் ஆஃப் உங்கள் பைக் வந்து டர்ன் பண்ணுறது வந்து நீங்கள் பெரிய கார்னர்ஸில் கர்வ்ஸில் நீங்கள் எடுக்கும்போது வந்து கரெக்டாக பார்த்து எடுங்க. ஆல்சோ வந்து நீங்கள் இந்த மாதிரி வெட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும்போது பிரேக்கிங் எப்படி இருக்கணும்னா நீங்கள் வந்து ப்ரொக்ரெசிவாக கொடுங்க. நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஃப்ரண்ட் பிரேக்ஸ் வந்து ப்ரொக்ரெசிவாக கொடுங்க அப்படின்னு. ரியர் பிரேக்ஸ் ஒன்ட் ஹெல்ப் யூங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம். எஸ், லைட்டாக ஸ்லோ பண்ணுறா ரியர் பிரேக்ஸ் ஹெல்ப் பண்ணும். இல்லைனா வந்து லைட்டாக கொடுங்க, அவ்வளோதான். எப்போவுமே ஃப்ரண்ட் பிரேக்ஸ் வந்து லைட்டாக கொடுங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்டாப் ஆகும். அப்புறம் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் பற்றி நீங்கள் பழகினதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம். ஓகேவா? வரும்போது எப்படி டிராஃபிக்காக இருக்கும். இப்போ நான் வந்து யூஸ்வலாக வைடாக பார்த்தீங்களா, இப்போ நான் கவுண்டர் ஷேர் பண்ணேன். அதாவது கொஞ்சம் ரைட் சைடில் போயிட்டு நான் லெஃப்ட் சைடு எடுத்தேன். ஓகேவா? நான் இப்போ என்னோட கார்னருக்குள்ளே தான் எடுக்கிறேன். நான் வந்து அவுட் சைடே போகல. ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு பேசிக்கான டிப்ஸ். ஸோ புது பேஷன் போகுது, ஸ்ப்ளெண்டர் போகுது, மேலே இருக்கிற ஷோரூம்ஸ்க்கு மைஸ்ட்ரோ போகுது. தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி வழி விடுறவங்களாம் கொஞ்சம் ஹார்ன் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹார்ட் வார்மிங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அட்டாக்கிட்டி வந்துட்டோம். எப்பவுமே வந்து நீங்கள் பைக்கை எந்த அளவுக்கு ஃப்ளிக் பண்ணி மெனுவர் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ எப்பவுமே வந்து இந்த கவுண்டர் ஸ்டேரிங் வந்து நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கார்னர்ஸ் எடுக்கலாம். ஆல்சோ வந்து உங்களுக்கு மெனுவபிலிட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவுண்டர் ஸ்டேரிங் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா அது என்னென்னு தெரியும். ஜஸ்ட் சிம்பிள் டெக்னிக், அவ்வளோதான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ பெரிய விஷயம் இல்லை. ஸோ இப்போ இங்கே போயிட்டுருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரோட அங்கே பார்ப்பேன். அப்போ தான் வந்து எனக்கு இங்கே என்ன நடக்குது, ஸோ ஏதாச்சும் வண்டி வருதான்னு தெரியும். ஸோ அப்படி இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரீம் வருது. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக ஓவர்டேக் எடுக்கலாம் இந்த மாதிரி. பிகாஸ் ரோட்ஸ் பெருசு, ஆப்போசிட்டில் ஏதாச்சும் வந்து வருதா அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் வந்து நல்லா ஓவர்டேக் எடுக்கலாம். பார்த்தீங்களா, எங்கே இருக்கிற மீறி உடச்சி வச்சுருக்காங்க. எனக்கு பொழப்பே இதுதான். ஸோ செகண்ட் கியர் ஐம் ஜஸ்ட் ரோலிங் த த்ராட்டில் வந்து உங்களுக்கு ப்ரொக்ரெசிவாக வந்து நான் ரோல் பண்ணுறேன். ஸோ ப்ரொக்ரெசிவாக ரோல் பண்ணால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ட்ராக்ஷன் கம்மியாக இருக்கிற டைம்லலாம் வந்து ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் அது மோஸ்ட்லி அதே யூஸ் பண்ணுங்கள். அதான் சேஃப் ஃபார் பிகினர்ஸ். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் கியர்லேயே எடுக்கிறேன், போட்டுட்டேன். ரொம்ப ஓரமாக வந்து எடுக்காதீங்க. ஸோ எப்போவுமே வந்து டாமக் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அது மேலே போகாதீங்க. அது மேலே போனீங்கன்னா உங்கள் டயர்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு விலகி போங்க. அப்படி வேறு வழியிலாம் போய் தான் ஆகணும் இப்போ இங்கே இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம். சரி, ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் நான் கவர் பண்ணிட்டேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இதில் பார்ட் 2 வேணுனாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் போடுறேன். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர். கண்டிப்பாக இன்னும் நிறையா
பிகினர்ஸ்க்கு வீடியோ போடுறேன், நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக போடுறேன். ஈவன் கார்ஸ்லேயும் போடுறேன், கார்ஸ் டிரைவிங், காரோட டிரைவிங் எப்படி ஃபார் பிகினர்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. பிகாஸ் நான் வந்து ஆட்டோமொபைல் ஜேர்னலிஸ்ட். ஸோ எனக்கு வந்து ப்ராப்பர் வே ஆஃப் டூயிங் திங்ஸ் வந்து தெரியும். ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக போடுறேன். நீங்கள் மற்றவங்க பிரேக்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்தானுங்களே, அந்த மாதிரி முட்டாள்தனமாலாம் சொல்லி தர மாட்டேன். பிகாஸ் யூ கேன் ட்ரஸ்ட் மீ, பிகாஸ் அதான் ப்ரொஃபஷன் சொல்ல போகலாம். சரிங்களா? சரி, அடுத்த வேலை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர், see you all.